Dear students, நம்ம இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் ஆன்லைன் கிளாஸில் மாடல் 5ல மீட் பண்ணுறோம். இப்போ மாடல் 4 லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருந்தோங்கிறத லேசாக ஒரு ரீகலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம மாடல் 5க்கு போவோம். ஸோ நம்ம மாடல் 4ல் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஒரு தேர்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட்டுடைய எக்ஸ்பான்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதனுடைய வேல்யூ டிட்டர்மினன்ட் தேர்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட்டுடைய வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத பார்த்துருந்தோம். அது ரிலேட்டடில் ப்ராப்ளம்ஸ் பார்த்துருந்தோம். இதை நம்ம மாடல் 4ல் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதில் சில சம்ஸ் உங்களுக்கு கொடுத்துருந்தேன், திங்கிங் கார்னர் 4ன்னு. அந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் அதிகமாக சால்வ் பண்ணியிருப்பீங்க. அதை பற்றி லேசாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அடுத்து மாடல் 5க்கு நம்ம மூவ் ஆகும். ஸோ லாஸ்ட் கிளாஸ் நான் கொடுத்ததில் 2 சம் கொடுத்துட்டேன். ஒரு கொஸ்டின் என்னென்னா சிம்பிளிஃபைங் கொடுத்து ஒரு தேர்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருந்தேன். பார்த்தீங்கன்னாவே தெரியும், இது ஒரு தேர்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட். இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட் ரோ படி இந்த டிட்டர்மினண்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 வந்திருக்கணும். நீங்கள் ஒரு செக் பண்ணி பாருங்கள், 24 வந்திருக்கான்னு பாரு. ஸோ இந்த தேர்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ரோ படியும் கண்டுபிடிக்கலாம், ஃபர்ஸ்ட் காலம் படியும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு தேர்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட்டை 6 விதமாக கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோ படி, செகண்ட் ரோ படி, தேர்ட் ரோ, ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம், 6 விதமாக வேல்யூ கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிச்சாலும் ஆன்சர் ஒன்றாத்தான் வரும். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ரோ படி எக்ஸ்பேண்ட் பண்ணேன்னா யூஸ்வலாக அப்படி தான் நம்ம பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ரோ படி தான் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ரோ படி பண்ணுறதை விட ஃபர்ஸ்ட் காலத்து படி பண்ணோம்னா 2 எலிமெண்ட் 0 இருக்கிறதுனால எக்ஸ்பேன்ஷன் ஈஸியாக இருக்கும். ஸோ எப்படின்னாச்சும் நீங்கள் பண்ணலாம். ஆன்சர் எல்லாத்துக்கும் என்னதான் வரணும், 24 வரணும். ஸோ செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருந்தேன்னா, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எம் வென் திஸ் தேர்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0. எம் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இந்த தேர்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட் 0வாக இருக்கும்போது. ஸோ ஆன்சர் என்ன வந்தது உங்களுக்கு, -36 வரணும். ஸோ என்ன பண்ணோம், இந்த தேர்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணி ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கணும். எக்ஸ்பேண்ட் பண்ணி ஈக்குவல் டு 0ன்னு எழுதி சிம்பிளிஃபை பண்ணேன்னா லீனியர் ஈக்குவேஷன் இன் எம்ல வரும். அதாவது m+36 ஈக்குவல் டு 0ன்னு வரும் சிம்பிளிஃபை பண்ணேன்னா. ஸோ அப்போ எம் வேல்யூ என்ன வரும், -36ன்னு வரணும். ஸோ ஆன்சரை செக் பண்ணிக்கோங்க. தப்பாக இருந்ததுன்னா திரும்ப ஒருக்க இந்த எக்ஸ்பேன்ஷன் எப்படி பண்ணியிருக்கோங்கிறத ஒருக்க இந்த மாடல் 4 திரும்ப ஒருக்க போட்டு பார்த்து அது மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ரைட்டா? ரைட், ஓகே. ஸோ நம்ம மாடல் 5ல மூவ் ஆகும். இன்னைக்கு என்ன கிளாஸில் பார்க்க போகிறோங்கன்னா, ஸோ நம்ம முதல்ல என்ன பார்க்க போகிறோம்னா மைனர் அண்ட் கோஃபேக்டர் ஆஃப் அன் எலிமெண்ட் ஏஜே பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து அதில் எக்ஸாம்பிள்ஸ் ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு கடைசியாக ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும், ஒரு டிட்டர்மினன்ட்லேயோ இல்லை ஒரு மேட்ரிக்ஸ்லேயோ ஒரு எலிமெண்ட் இருந்ததுன்னா ஏஐஜேன்னு டினோட் பண்ணுவோம். நான் இருக்கா, டிட்டர்மினன்ட்னா 2 வெர்டிக்கல் பார்ல எழுதுவோம், மேட்ரிக்ஸ்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்லேயோ இல்லை பேராந்திசிஸ்லேயோ எழுதுவோம். ரைட்டா? அப்போ ஏஐஜேங்கிற எலிமெண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா, ஏஐஜேங்கிறது ஒரு எலிமெண்ட், ஐத்ரோ ஜேத்து காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட். அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட்டுக்கு ஒரு மைனர் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி அந்த ஏஐஜேங்கிற எலிமெண்ட் கரஸ்பாண்டிங்காக ஒரு கோஃபேக்டர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனுடைய டெஃபனிஷன் என்ன, அந்த டெஃபனிஷனை பேஸ் பண்ணி எப்படி எவாலுவேட் பண்ணணும், மைனரோ கோஃபேக்டரோ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத இந்த செஷன் நம்ம பார்க்க போகிறோம். ப்ராப்ளம்ஸோட நம்ம பார்த்துட்டு சின்ன சின்ன உனக்கு ஹோம்ஒர்க் ஒன்று கொடுப்பேன், அந்த ப்ராப்ளமும் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்த செஷன் போயிடலாம். ரைட்டா? ஸோ இப்போ மைனர் ஆஃப் அன் எலிமெண்ட்னா என்ன டெஃபனிஷன் நான் இங்கே கொடுத்துருக்கேன். மைனர் ஆஃப் அன் எலிமெண்ட் ஏஐஜே. ஸோ ஏஐஜேங்கிற எலிமெண்ட் ஒரு மேட்ரிக்ஸில் இருக்கலாம், இல்லை டிட்டர்மினன்ட்ல இருக்கலாம். ஐத்ரோ ஜேத் காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட், அது மேட்ரிக்ஸ்லையோ இல்லை டிட்டர்மினன்ட்லையோ. ஸோ அந்த எலிமெண்ட்டுக்கு கரஸ்பாண்டிங்காக ஒரு மைனர் கண்டுபிடிக்க முடியும். அந்த மைனரை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத இங்கே டெஃபனிஷனாக கொடுத்துருக்கேன். So the determinant obtained by deleting ith row and jth column of a nth order determinant or matrix is called the minor of the element aij. இப்போ aijங்கிற எலிமெண்ட் ith row jth காலத்தில் இருக்கு.
இந்த ஐத் ரோயும் ஜேத் காலத்தையும் டெலிட் பண்ணிருங்க. டெலிட் பண்ணிட்டீங்கன்னா மீத இருக்கிற எலிமெண்ட்ஸை வச்சு ஒரு டிட்டர்மினன்ட் ஃபார்ம் பண்ணலாம். அந்த டிட்டர்மினன்ட்னுடைய வேல்யூ தான் என்னது? மைனர் ஆஃப் தட் எலிமெண்ட் ஏஐஜே. புரியுதா? இப்போ இங்க நம்ம டெஃபினிஷன்ல என்ன கொடுத்துட்டோம்னா, இந்த எலிமெண்ட் ஏஐஜே எங்க இருக்குன்னா nth ஆர்டர் மேட்ரிக்ஸ்ல டிட்டர்மினன்ட்லயே இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ nth ஆர்டர்னா n rows and columns இருக்கும். இப்போ ஏஐஜேன்னு ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிறேன், ஏதோ ஒரு எலிமெண்ட் ஐத் ரோ ஜேத் காலத்துல இருக்கிற ஒரு எலிமெண்ட், அதுக்கு கரஸ்பாண்டிங்கா மைனர் கண்டுபிடிக்கணும்னா ஐத் ரோ ஜேத் காலத்தை டெலிட் பண்ணிருங்க. அந்த எலிமெண்ட் இருக்கிற ரோவையும் காலத்தையும் டெலிட் பண்ணிட்டேன்னா மீத எத்தனை ரோ இருக்கும்? n-1 ரோ இருக்கும். காலம் எத்தனை இருக்கும்? n-1 காலம் இருக்கும். ரைட்டா? ஏன்னா ஒரு ரோ ஒரு காலத்தை டெலிட் பண்ணிடுறோம் nth ஆர்டர்ல. அப்ப அந்த n-1 ரோஸ் அண்ட் காலத்துல ஒரு டிட்டர்மினன்ட் கிடைக்கும். அதை வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா அதை மைனர் ஆஃப் அன் எலிமெண்ட் ஏஐஜே. அதை எப்படி டினோட் பண்றோம்னா கேபிட்டல் எம்ஐஜே. ஸ்மால் ஐஜேங்கிறது வந்து எலிமெண்ட், கேபிட்டல் எம்ஐஜேங்கிறது அந்த எலிமெண்ட் கரஸ்பாண்டிங்கா இருக்கக்கூடிய மைனர். ரைட்டா? நான் எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது இன்னும் கிளியரா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. அதாவது நம்ம ஒரு தேர்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட்டோ மேட்ரிக்ஸோ கொடுத்து அந்த அதுல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் மைனர் கண்டுபிடிச்சோம்னா ஈஸியா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ இப்போ சில சின்ன சின்ன நோட் இதுல நான் இங்க உங்களுக்கு கொடுத்துருக்கேன். முதல் நோட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒவ்வொரு எலிமெண்ட் ஏஐஜேக்கு கரஸ்பாண்டிங்கா நம்மளால என்ன கண்டுபிடிக்க முடியும்? ஒரு மைனர் கண்டுபிடிக்க முடியும். இப்போ nth ஆர்டர் டிட்டர்மினன்ட்டோ இல்ல மேட்ரிக்ஸோ இருந்ததுன்னா மொத்தம் n² எலிமெண்ட்ஸ் இருக்கும். nth ஆர்டருங்கும் போது n rows n columns n² எலிமெண்ட்ஸ் இருக்கும். இந்த n² எலிமெண்ட்ஸ் ஒவ்வொன்றுக்கும் கரஸ்பாண்டிங்கா, ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கு கரஸ்பாண்டிங்கா நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்? ஒரு மைனர் கண்டுபிடிக்க முடியும். அப்போ மைனர், ஒரு எலிமெண்ட்டினுடைய மைனர் வேணா அந்த எலிமெண்ட் இருக்கு ரோவையும் காலத்தையும் டெலிட் பண்ணிட்டு ஒரு டிட்டர்மினன்ட் ஃபார்ம் பண்ணும். அப்ப nth ஆர்டர்ல இருக்கக்கூடிய ஒரு ரோ ஒரு காலத்தை டெலிட் பண்ணீங்கன்னா மைனர் என்ன ஆர்டர்ல போயிடும்? n-1ல போயிடும். ரைட்டா? ரைட், ஓகே. ஸோ அடுத்த செகண்ட் நோட் என்னன்னா, இஃப் அ டிட்டர்மினன்ட்டோ இல்ல மேட்ரிக்ஸோ ஃபோர்த் ஆர்டர்ல இருக்குன்னு வச்சுக்கிடுவோமே. ஃபோர்த் ஆர்டர்ல இருக்குன்னா என்ன அர்த்தம்? 4 ரோ 4 காலம் இருக்கு. அப்ப மைனர் ஆஃப் ஏஐஜே எப்படி இருக்கும்? ஆர்டர் 4ல இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட் மைனர் கண்டுபிடிக்கணும்னா அந்த எலிமெண்ட் இருக்கிற ரோவையும் காலத்தையும் டெலிட் பண்ணிடும். அப்ப ஆர்டர் மைனர் என்ன ஆயிரும்? 3ஆ மாறிடும். சொல்றது புரியுதா? ஸோ நம்ம இங்க பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாமே தேர்ட் ஆர்டருக்கு தான் நம்ம பார்ப்போம். அதனால ஒன்றும் கஷ்டமே கிடையாது. ரைட்டா? இப்போ ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். இப்போ ஒரு தேர்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட்டே எடுத்துக்கிடுவோம். லெட் டெல்டா ஈக்குவல் டு, இது ஒரு தேர்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட். உங்களுக்கு தெரியும் இதுல மொத்தம் தேர்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட்னா மொத்தம் 9 எலிமெண்ட்ஸ் இருக்கும். ரைட்டா? இந்த 9 எலிமெண்ட்ஸ் ஒவ்வொன்றுக்கு கரஸ்பாண்டிங்கா நம்மளால என்ன கண்டுபிடிக்க முடியும்? ஒரு மைனர் கண்டுபிடிக்க முடியும். அப்ப இது தேர்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட். இதனுடைய மைனர் எந்த ஆர்டர்ல இருக்கும்? அந்த எலிமெண்ட் இருக்கு ரோ காலத்தை டெலீட் பண்ணிடுவோம். அப்போ ஒரு ரோ ஒரு காலம் டெலீட் ஆயிடுச்சுன்னா ஆர்டர் மைனர்னுடைய ஆர்டர் 2ஆ மாறிடும். சொல்றது புரியுதா? ஸோ இப்போ ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்டுக்கு மைனர் கண்டுபிடிப்போமே. நவ் மைனர் ஆஃப் A12. A12ங்கிற எலிமெண்ட் வந்து பர்டிகுலரா எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலத்துல இருக்கு. இந்த எலிமெண்ட்னுடைய மைனர் கண்டுபிடிக்க போறோம். இந்த எலிமெண்ட்னுடைய மைனரை எப்படி டினோட் பண்ணும்? கேபிட்டல் M12. ஸ்மால் a12னா எலிமெண்ட் இன் தி ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். அதுக்கு கரஸ்பாண்டிங்கா ஒரு மைனர் கண்டுபிடிக்க முடியும். அந்த மைனரத்தை எப்படி எழுதுறாங்க? கேபிட்டல் M12. அந்த எலிமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? மைனர் எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த எலிமெண்ட் இருக்கிற ரோ ஃபர்ஸ்ட் ரோவையும் செகண்ட் காலத்தையும் டெலிட் பண்ணிருங்க. டெலிட் பண்ணிட்டீங்கன்னா மீத இருக்கிற எலிமெண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா? மீத 4 எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரோவையும் செகண்ட் காலத்தையும் நீங்க அப்படியே மறைச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரோவையும் செகண்ட் காலத்தையும் மறைச்சுக்கோங்க. மீதம் 4 எலிமெண்ட்டை வச்சு நீங்க டிட்டர்மினன்ட் ஃபார்ம் பண்ணுங்க. அப்ப மைனருடைய ஆர்டர் என்ன ஆயிடுச்சு? இது வந்து தேர்ட் ஆர்டர். மைனருங்கும் போது இது என்ன ஆயிரும்? செகண்ட் ஆர்டரா மாறிடும். இப்ப இந்த டிட்டர்மினன்ட் இந்த செகண்ட் ஆர்டரை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணா ஒரு வேல்யூ வரும்ல, அந்த வேல்யூ தான் மைனர் ஆஃப் A12. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நியூமரிக்கல் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஈஸியா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ அடுத்து பாருங்க, மைனர் ஆஃப் A23. A23னா என்னது? செகண்ட் ரோ
தேர்ட் காலத்துல இருக்கக்கூடிய எலிமெண்ட். செகண்ட் ரோ எங்க இருக்கு? இதுதான் செகண்ட் ரோ. செகண்ட் ரோ, இது தேர்ட் காலம். செகண்ட் ரோ தேர்ட் காலத்துல இருக்கிற எலிமெண்ட். இந்த எலிமெண்ட்னுடைய மைனர் கண்டுபிடிக்கிறோம். அப்போ மைனர் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணோம்? அதை எப்படி டினோட் பண்ணோம்? கேபிட்டல் M23. கேபிட்டல் M23 எப்படி கண்டுபிடிக்கிறது? செகண்ட் ஆர்டர் ஃபார்ம் பண்ணோம். எப்படி செகண்ட் ஆர்டர் ஃபார்ம் பண்ணோம்? செகண்ட் ரோவையும் தேர்ட் காலத்தையும் டெலிட் பண்ணுங்க. ஒரிஜினல்ல இருக்கக்கூடிய டிட்டர்மினன்ட்ல இந்த செகண்ட் ரோவையும் தேர்ட் காலத்தையும் டெலிட் பண்ணிடுங்க. மீத இருக்கிற எலிமெண்ட்ஸை வச்சு ஒரு செகண்ட் ஆர்டர் ஃபார்ம் பண்ணுங்க. அப்ப A11, A12, A31, A32. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணினா ஒரு வேல்யூ கிடைக்கும். தட் இஸ் தி மைனர் ஆஃப் த எலிமெண்ட் A23. ஓகேவா? ரைட். ஸோ இப்போ நியூமரிக்கல் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இங்க டிட்டர்மினன்ட் ஆஃப் A ஈக்குவல் டு ஒரு தேர்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட் கொடுத்துருக்கேன். இதுல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு நம்பர்ஸா இருக்கு. மொத்தம் 9 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கு கரஸ்பாண்டிங்கா ஒரு மைனர் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்படிதான் பார்த்துருக்கோம். இப்ப ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட் எடுப்போமே, மைனர் ஆஃப் -1. -1ங்கிற எலிமெண்ட்னுடைய மைனர் கண்டுபிடிக்க போறோம். அப்ப -1ங்கிற எலிமெண்ட் எங்க இருக்குன்னு தெரியணும் உனக்கு. -1 எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் ரோ, இது ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். அப்ப -1ங்கிற எலிமெண்ட் வந்து எப்படி டினோட் பண்றோம்னா A12 ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலத்துல இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட். இதுக்கு மைனர் கண்டுபிடிக்க போறோம். அதை எப்படி டினோட் பண்றோம்? கேபிட்டல் M12. இதனுடைய வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? வேல்யூ கண்டுபிடிக்கணும் என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? இந்த எலிமெண்ட் இருக்கிற ரோவையும் காலத்தையும் டெலிட் பண்ணிட்டு மீத இருக்கிற எலிமெண்ட்ஸை வச்சு ஒரு செகண்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட் ஃபார்ம் பண்ணுங்க. ரைட்டா? இப்ப இந்த டிட்டர்மினன்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. உனக்கு செகண்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட்டோட எக்ஸ்பேன்ஷன் தெரியும். என்ன பண்ணணும்? செகண்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிளஸ் இது மைனஸ். ரைட்டா? அப்ப என்ன பண்ணா முத மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணி மைனஸ் ப்ராடக்ட் ஆஃப் அதர் டயகனல் எலிமெண்ட்ஸ். அதாவது மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸுங்கிறது இதுதான். முத எலிமெண்ட்டையும் லாஸ்ட் எலிமெண்ட் இருக்கு பத்தியா, அந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணி மைனஸ் இந்த ரெண்டு எலிமெண்ட்னுடைய மல்டிப்ளிகேஷன். ரைட்டா? அப்ப என்ன வரும்? இந்த டிட்டர்மினன்ட் செகண்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணா 0 into -3 0 மைனஸ், ஏன்னா இங்க பிளஸ் மைனஸ், மைனஸ் இந்த ரெண்டு டயகனலையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 11 into 2 22. ஆக்சுவலா பிளஸ் 22. சேஞ்ச் த சைன், ஏன்னா இங்க மைனஸ் போட்டிருப்போம். சேஞ்ச் த சைன் -22. அப்ப 0 - 2. அப்ப கேபிட்டல் M12 என்ன வரும்னா -22. அதாவது மைனர் ஆஃப் த எலிமெண்ட் -1 எவ்வளவுன்னா -22. ரைட்டா? ரைட். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். மைனர் ஆஃப் அண்ட் எலிமெண்ட் 0. இந்த எலிமெண்ட் 0னுடைய மைனர் என்ன? இந்த எலிமெண்ட் வந்து 0வா இருக்கு, ஆனா அதனுடைய மைனர் எதா இருக்கலாம்? நான் 0வா இருக்கலாம். அதுக்காகத்தான் நான் 0 வேல்யூ எடுத்திருக்கேன். இப்ப இந்த 0ங்கிற எலிமெண்ட் எங்க இருக்கு? இது செகண்ட் ரோ காலம், ஃபர்ஸ்ட் காலம். அப்ப மைனர் ஆஃப் 0ங்கிறது வந்து மைனர் ஆஃப் A21, மைனர் ஆஃப் an element A21. ஸோ எப்படி வேல்யூ கண்டுபிடிக்கிறது? இதனுடைய வேல்யூ எப்படி டினோட் பண்ணுவோம்? கேபிட்டல் M21 டினோட் பண்ணுவோம். செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலத்தை டெலிட் பண்ணிருங்க. டெலிட் பண்ணி மீத இருக்கிற எலிமெண்ட்ஸை வச்சு ஒரு செகண்ட் ஆர்டர் ஃபார்ம் பண்ணுங்க. இப்ப 0ங்கிற எலிமெண்ட் செகண்ட் ரோல இருக்கு. செகண்ட் ரோல இருக்குன்னா 0 4 2 தான் செகண்ட் ரோ எலிமெண்ட்ஸ். அதை டெலிட் பண்ணிடு. அடுத்து ஃபர்ஸ்ட் காலத்தை டெலிட் பண்ணு. ஃபர்ஸ்ட் காலம் எலிமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கு? 1 0 11. இதெல்லாம் டெலிட் பண்ணிட்டேன்னா மீத இருக்கிற எலிமெண்ட்ஸ் என்ன இருக்குன்னா -1 3 5 -3. இதை வச்சு ஒரு செகண்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட் ஃபார்ம் பண்றேன். இதை எவாலுவேட் பண்ணுங்க. அதாவது இந்த ரெண்டு எலிமெண்ட்டையும் ப்ராடக்ட் பண்ணு. -1 into -3 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 1 into 3 3. ஸோ 3. அடுத்த அதர் டயகனல் எலிமெண்ட்ஸை ப்ராடக்ட் பண்ணி சைனை சேஞ்ச் பண்ணு. 5 into 3 15 plus 15. சேஞ்ச் த சைன் -15. அப்ப 3 -15. இதுதான் எதனுடைய வேல்யூ? மைனர் ஆஃப் 0னுடைய வேல்யூ. அப்ப மைனர் ஆஃப் 0 என்னன்னா 3 - 15 -12. அப்ப மைனர் ஆஃப் 0 என்னன்னா -12. ஸோ அந்த எலிமெண்ட் 0 அதனுடைய மைனர் வந்து -12. ஸோ மைனர் இப்படிதான் நம்ம எவாலுவேட் பண்ணணும். ரைட்டா? ரைட்.
இப்போ மைனர் நம்ம கண்டுபிடிக்க தெரிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கோஃபேக்டர் ஆஃப் அன் எலிமெண்ட் பார்க்க போறோம். ரைட்டா? ஸோ கோஃபேக்டர் ஆஃப் அன் எலிமெண்ட் ஏஐஜே. எப்படி ஏஐஜேன்னு ஒரு எலிமெண்ட் இருந்ததுன்னா அது கரஸ்பாண்டிங்கா ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கு கரஸ்பாண்டிங்கா மைனர் கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னோம். அதை எம்ஐஜே டினோட் பண்ணோம். அதே மாதிரி ஏஐஜேன்னு இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் டிட்டர்மினன்ட்லயோ இல்ல மேட்ரிக்ஸ்லயோ இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கு கரஸ்பாண்டிங்கா என்ன கண்டுபிடிக்க முடியும்? கோஃபேக்டர் கண்டுபிடிக்க முடியும். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது. ரொம்ப ஈஸி, ஒன்றும் கஷ்டம் கிடையாது. கோஃபேக்டர் வேணும்னா மைனர் கண்டுபிடிக்க தெரியணும். இப்ப கோஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறதுக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன் பாருங்க. The cofactor of an element Aij is the minor of that element with proper sign. So மைனருக்கும் கோஃபேக்டரும் சின்ன சேஞ்ச் தான். கோஃபேக்டர் ஆஃப் அன் எலிமெண்ட் ஏஐஜேங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும்னா மைனர் கண்டுபிடிச்சு அது கூட எதை சேர்த்துக்கோ? ப்ராப்பர் சைனை சேர்த்துக்கோ. ப்ராப்பர் சைன்னா உனக்கு ஏற்கனவே தெரியும். எலிமெண்ட் ஏஐஜேன்னு இருந்ததுன்னா அது கரஸ்பாண்டிங்கா ஒரு ப்ராப்பர் சைன் இருக்கும். அந்த எலிமெண்ட் எந்த இடத்துல இருக்கோ அது கரஸ்பாண்டிங்கா ஒரு ப்ராப்பர் சைன் இருக்கும். நாம இருக்க -1 பவர் i பிளஸ் ஜே, அதாவது பிளஸ் மைனஸ் ஜிக்ஸாக்கா ஆல்டர்னேட்டிவா போடுவோம். அப்ப மைனர் வித் ப்ராப்பர் சைன் தான் கோஃபேக்டர்னு சொல்றோம். இதை எப்படி டினோட் பண்றோம்னா கேபிட்டல் ஏஐஜேன்னு டினோட் பண்றோம். கேபிட்டல் எம்ஐஜேனா எதை டினோட் பண்ணோம்? மைனரை டினோட் பண்ணோம். கேபிட்டல் ஏஐஜேனா கோஃபேக்டரை டினோட் பண்ணோம். ரைட்டா? ரைட், ஓகே. ஸோ இப்போ இதுல சில இம்பார்ட்டன்டான நோட் பார்த்துக்கிடுவோம். இப்போ nth ஆர்டர் டிட்டர்மினன்ட்டோ இல்லை மேட்ரிக்ஸ்லயோ இருக்குன்னு வச்சுக்கிடுவோமே, அதுல n ஸ்கொயர் எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கு கரஸ்பாண்டிங்கா நம்மளால என்ன கண்டுபிடிக்க முடியும்? ஒரு கோஃபேக்டர் கண்டுபிடிக்க முடியும். அதைத்தான் சொல்லியிருக்கோம். Each element in the nth order determinant or matrix will have a corresponding cofactor. இப்போ ஏஐஜே, கேபிட்டல் ஏஐஜேங்கிறது வந்து கோஃபேக்டர் ஆஃப் an element ஏஐஜே, ஸ்மால் ஏஐஜே. எப்படி கண்டுபிடிக்கிறோம்? ஃபார்முலா பாரு. கோஃபேக்டர்ங்கிறது வந்து மைனர் வித் ப்ராப்பர் சைன். ப்ராப்பர் சைன்ங்கிறது என்னது? -1 பவர் i பிளஸ் ஜே தான் ப்ராப்பர் சைன். கேபிட்டல் எம்ஐஜேங்கிறது என்னது? minor of the element aij. அப்ப cofactor of an element aij என்னன்னா minor with proper sign. minor கூட எதை மல்டிப்ளை பண்ணிட்டேன்? ப்ராப்பர் சைனை மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இப்படிதான் கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். இப்போ மைனரும் கோஃபேக்டரும் சேமா இருக்கும், ஈக்குவலா இருக்கும். எந்த பட்சத்துல இப்ப i பிளஸ் ஜே வந்து ஈவனா இருந்ததுன்னா என்ன ஆகும்? i பிளஸ் ஜே ஈவன்னா -1 பவர் ஈவன் நம்பர் என்ன ஆயிரும்? பிளஸ்ஸா மாறிடும். அப்ப கோஃபேக்டரும் மைனரும் இங்கிட்டு இருக்கிறது கோஃபேக்டர். கேபிட்டல் ஏஐஜேங்கிறது கோஃபேக்டர், கேபிட்டல் எம்ஐஜேங்கிறது என்னது? மைனர். ரெண்டும் என்ன ஆயிரும்? ஈக்குவல் ஆயிரும். புரியுதா? So the minor and cofactor are equal if i plus j is even. அதாவது கேபிட்டல் ஏஐஜ equal to mij if i plus j is even. மைனரும் கோஃபேக்டரும் ஈக்குவலா இருக்கும். அதே இது the minor and cofactor are equal but opposite in sign if i plus j is odd. So இதுல பாருங்களேன், i plus j ஆடா இருந்தா என்ன ஆகும்? -1 பவர் ஆட் நம்பர் என்ன ஆயிரும்? மைனஸ் ஆயிரும். அப்ப cofactor of an element என்ன ஆகும்? equal but opposite in sign if i plus j is odd. அப்ப என்ன ஆயிடுது? aij equal to cofactor of an element aij equal to என்ன ஆயிடுச்சு? -mij. அப்ப cofactor of an element எப்படி கண்டுபிடிக்கணும்னா மைனர் கண்டுபிடிச்சு அது கூட எதை மல்டிப்ளை பண்ணிடணும்? பிளஸ் ஆர் மைனஸ், அதாவது அந்த எலிமெண்ட்னுடைய ப்ராப்பர் சைனை மல்டிப்ளை பண்ணிடணும். அவ்வளவுதான். ரைட்டா? ஸோ இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஸோ கோஃபேக்டர் ஆஃப் அன் எலிமெண்ட் ஏஐஜே. இப்போ நான் கோஃபேக்டருக்கு வந்து ப்ராப்பர் சைன் இருக்கிறனால நான் என்ன எடுத்திருக்கேன்னா ஒரு தேர்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட்டுக்கு எடுத்திருக்கேன். லெட் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டுன்னு எடுத்திருக்கேன். ஸோ எலிமெண்ட் ஒவ்வொரு எலிமெண்ட்டுடைய ப்ராப்பர் சைன் எல்லாம் நான் மேலே போட்டிருக்கேன். பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ், அதாவது ஜிக்ஸாக்கா பிளஸ் மைனஸை போட்டிருக்கோம். இதை போட்டு வச்சுக்கோங்க கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ரைட்டா?
ஏன்னா நீ -1 பவர் i plus j போடுறதை விட இது கொஞ்சம் ஈஸி, ரைட்? ஸோ இப்போ எது நம்ம கண்டுபிடிக்க போறோம்னா, first we are going to find the cofactor of a12, எலிமெண்ட் a12 உடைய கோஃபேக்டர் நம்ம கண்டுபிடிக்க போறோம், ரைட்டா? ஸோ கோஃபேக்டர் ஆஃப் a12னா என்ன வரும்? a12னா ஃபர்ஸ்ட் ரோ, இந்த இருக்கு ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலத்துல இருக்கக்கூடிய இந்த எலிமெண்ட்டுடைய கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். கோஃபேக்டர்னா என்ன சொல்லியிருக்கோம்? மைனர் வித் ப்ராப்பர் சைன். அப்ப இந்த a12 ப்ராப்பர் சைன் என்னது? மேல பாருங்க, அந்த எலிமெண்ட்னுடைய சைன் என்ன போட்டிருக்கேன்? a12க்கு மேல என்ன ப்ராப்பர் சைன்? மைனஸ். அதாவது 1 plus 2, 1 plus 2 ஈவன் நம்பர், சாரி 1 plus 2 ஆட் நம்பர், அப்ப மைனஸ் வரும். -1 பவர் 1 plus 2 -1 பவர் 3, தட் இஸ் மைனஸ். அப்ப இதனுடைய ப்ராப்பர் சைன் வந்து எனக்கு மைனஸ். அந்த மைனஸை எழுதுங்க. ஸோ கோஃபேக்டர் ஆஃப் a12 எப்படி டினோட் பண்றோம்னா, கேபிட்டல் A12 டினோட் பண்றோம். கேபிட்டல் A12 டினோட் பண்றோம். மைனர்னா கேபிட்டல் M12 சொல்லுவோம். ஈக்குவல் டு என்ன பண்றோம்? நம்ம ப்ராப்பர் சைனா எழுதுற. ப்ராப்பர் சைன் என்னது? எனக்கு மைனஸ். இல்ல இப்படி எழுதணும்னு அவசியம் இல்லை, நேரடியா மைனஸ் போட்டுடலாம். மைனஸ் கேபிட்டல் M12, அதாவது மைனஸ் இந்த எலிமெண்ட் இருக்கிற ரோவையும் காலத்தையும் டெலிட் பண்ணிடுங்க. இதனுடைய ப்ராப்பர் சைன் மைனஸ், மைனஸ் போட்டுட்டேன். இந்த எலிமெண்ட் இருக்கிற ரோவையும் காலத்தையும் டெலிட் பண்ணினா மைனர் கிடைக்கும், அதை எழுதிருங்க. ஸோ இதை இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணனா கிடைக்கிறது கோஃபேக்டர் ஆஃப் an எலிமெண்ட் a12, that is capital A12, ரைட்டா? இப்போ கோஃபேக்டர் ஆஃப் a23, a23னா இது a23. இந்த எலிமெண்ட் எங்க இருக்கு? செகண்ட் ரோ தேர்ட் காலம். அப்ப இதனுடைய ப்ராப்பர் சைன் என்னது? மைனஸ். ஸோ கோஃபேக்டர் ஆஃப் a23னா அதை எப்படி டினோட் பண்றோம்? கேபிட்டல் A23. எப்படி கண்டுபிடிக்கிறது? கோஃபேக்டர் ஆஃப் an எலிமெண்ட் இஸ் தி மைனர் வித் ப்ராப்பர் சைன். அப்போ ப்ராப்பர் சைன் என்னது? இதனுடைய ப்ராப்பர் சைன் என்னன்னு பார்த்துட்டோம், மைனஸ். a23ங்கிற எலிமெண்ட் வந்து ப்ராப்பர் சைன் இந்த இருக்கு மைனஸ். ஸோ மைனஸ் அந்த எலிமெண்ட் இருக்கிற ரோவையும் காலத்தையும் டெலிட் பண்ணிருங்க, அத மைனர். இதையும் அதாவது செகண்ட் ரோவையும் தேர்ட் காலத்தையும் டெலிட் பண்ணிரு. மைனஸ் போட்டுரும், ப்ராப்பர் சைன், இதான் ப்ராப்பர் சைன், இத மைனர். அந்த எலிமெண்ட் இருக்கிற ரோவையும் காலத்தையும் டெலிட் பண்ணினா ஒரு செகண்ட் ஆர்டர் கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூ தான் என்னது? கோஃபேக்டர் ஆஃப் an எலிமெண்ட் a23. இப்போ கோஃபேக்டர் ஆஃப் a33 எப்படி கண்டுபிடிக்கிறது? கோஃபேக்டர் ஆஃப் a33னா தேர்ட் ரோ தேர்ட் காலத்துல இருக்கக்கூடிய எலிமெண்ட் தான் a33. அதனுடைய கோஃபேக்டர்னா கேபிட்டல் A33 டினோட் பண்ணுவோம். இதனுடைய ப்ராப்பர் சைன் என்னது? A33ங்கும் போது இதனுடைய ப்ராப்பர் சைன் பிளஸ், இந்த இருக்கு பிளஸ் மேல எழுதி இருக்கும். அப்ப மைனர் வித் ப்ராப்பர் சைன், ப்ராப்பர் சைன் பிளஸ், ஸோ பிளஸ் போட்டேன், பிளஸ் இங்க போட்டாச்சு. மைனருக்கும் போது என்ன பண்ணோம்? அந்த எலிமெண்ட் இருக்கிற ரோவையும் காலத்தையும் டெலிட் பண்ணோம். அப்ப தேர்ட் ரோவையும் தேர்ட் காலத்தையும் டெலிட் பண்ணுங்க. டெலிட் பண்ணா மீத இருக்கிற எலிமெண்ட்ஸை வச்சு ஒரு செகண்ட் ஆர்டர் எலிமெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் கோஃபேக்டர் ஆஃப் A33, ரைட்டா? ஸோ இப்போ ஒரு நியூமரிக்கல் எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கேன் இங்க. ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், மேட்ரிக்ஸோ இல்லை டிட்டர்மினண்டாவோ இருக்கலாம், ரைட்டா? இப்போ மேட்ரிக்ஸ் ஏ இங்க நான் கொடுத்துருக்கேன். மேட்ரிக்ஸ் ஏல என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த கோஃபேக்டர் ஆஃப் A12. கோஃபேக்டர் ஆஃப் A12 கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, நீ கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை ஏன்னு எடுத்துக்கோ. ஏன்னு எடுத்துட்டு இந்த எலிமெண்ட்ஸ் ஒவ்வொன்றுக்குரிய ப்ராப்பர் சைனை மேல ஜிக்ஸாக்கா போட்டுருங்க. பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ். ஸோ ஜிக்ஸாக்கா இப்படி ப்ராப்பர் சைனா போட்டுக்கோங்க, ரைட்டா? இப்போ என்ன பண்ண போறோம்? கொஸ்டின் என்ன? கோஃபேக்டர் ஆஃப் A12 கண்டுபிடிக்க போறோம். ஸோ கோஃபேக்டர் ஆஃப் A12னா என்ன அர்த்தம்? எலிமெண்ட் A12 ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், அதாவது -4 இதுதான் எலிமெண்ட். -4ங்கிற எலிமெண்ட்னுடைய கோஃபேக்டர் கண்டுபிடிக்க போறோம். அப்ப இதனுடைய ப்ராப்பர் சைன் என்னது? எனக்கு மைனஸ். மேல இருக்க அந்த மைனஸை போட்டுறேன். அடுத்து இந்த எலிமெண்ட் இருக்கிற ரோவையும் காலத்தையும் டெலிட் பண்ணிருங்க. -4 எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் ரோவை ரிமூவ் பண்ணிரு. அடுத்து செகண்ட் காலத்தையும் ரிமூவ் பண்ணிரு. அப்ப மீத இருக்கிற எலிமெண்ட்ஸ் என்ன இருக்கும்? 6 3 0 2. இத வச்சு ஒரு செகண்ட் ஆர்டர் ஃபார்ம் பண்ணுங்க. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க.
எக்ஸ்பேண்ட் பண்ணேன்னா என்ன வரும் மைனஸ் ஆஃப் இங்க மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டு பிராக்கெட்டுக்குள்ள இதை எக்ஸ்பேன்ஷன் உனக்கு தெரியும் 12 minus 0. So therefore cofactor of A12 that is cofactor of minus 4 என்ன இருக்கு minus 12. So இது மாதிரி ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் cofactor கண்டுபிடிக்க முடியும். So second question என்ன கொடுத்திருக்குன்னு பாரு find the cofactor of 0 element 0. அப்ப 0ங்கிற எலிமெண்ட் எங்க இருக்கு 0ங்கிற எலிமெண்ட் வந்து third rowல இருக்கு first காலத்துல இருக்கு. அப்ப cofactor of 0னா என்ன கண்டுபிடிக்க போறோம்னா cofactor of an element A31 கண்டுபிடிக்க போறோம். அப்ப முதல்ல என்ன பண்ணோம் cofactor ஃபார்முலா என்ன நமக்கு cofactor of an elementனா capital A31 சொல்லிடுறோம். ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கோம் minor with proper sign. ரைட்டா அப்ப A31 உடைய ப்ராப்பர் சைன் நம்ம என்னன்னு பார்த்துட்டோம் பிளஸ்ன்னு பார்த்துட்டோம் சப் பிளஸ் இதான் ப்ராப்பர் சைன். இதனுடைய மைனர்னா என்ன பண்ணோம் அந்த எலிமெண்ட் இருக்கிற ரோவையும் காலத்தையும் டெலீட் பண்ணி மீத இருக்கிற எலிமெண்ட்ஸை வச்சு ஒரு டிட்டர்மினன்ட் ஃபார்ம் பண்ணுங்க. அப்போ ஒரு செகண்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட் இப்படி கிடைக்கும். தேர்ட் ரோவே ஃபர்ஸ்ட் காலத்தையும் டெலீட் பண்ணிட்டேன்னா -4 -2 7 3 இந்த டிட்டர்மினன்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணேன்னா என்ன கிடைக்கும்னா -12 + 14 that is equal to 2. அப்ப கோஃபேக்டர் ஆஃப் A31 எலிமெண்ட் 0 ஆனா அதனுடைய கோஃபேக்டர் என்ன ஆயிடுச்சு நான் 0 2ன்னு கிடைக்குது. இது மாதிரி ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் கோஃபேக்டர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ கடைசியா ஒரு சின்ன கொஸ்டின் மட்டும் பார்த்துட்டு இந்த செஷனை நம்ம வைண்ட் அப் பண்ணிடுறோம். ரைட்டா கோஃபேக்டர் ஆஃப் 3 எலிமெண்ட் 3 எங்க இருக்கு ஒரே ஒரு 3 தான் இருக்கு. எலிமெண்ட் 3 இந்த இருக்கு. எங்க இருக்கு அந்த எலிமெண்ட் இந்த எலிமெண்ட் வந்து செகண்ட் ரோ தேர்ட் காலத்துல இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா கொஸ்டின் என்ன கேட்டிருக்குன்னா ஃபைண்ட் த கோஃபேக்டர் ஆஃப் an element A23 கேட்டிருக்குன்னு அர்த்தம். செகண்ட் ரோ தேர்ட் காலத்துல இருக்கிற எலிமெண்ட் தான் 3. அப்ப கோஃபேக்டர் ஆஃப் 3னா டு ஃபைண்ட் கோஃபேக்டர் ஆஃப் A23 கண்டுபிடிக்கிறோம். அப்ப நோட்டேஷன் படி கேபிட்டல் A23 சொல்லுவோம். இந்த எலிமெண்ட்னுடைய ப்ராப்பர் சைன் என்னது ப்ராப்பர் சைன்னா அந்த எலிமெண்ட்டுக்கு மேல ஒரு சைன் எழுதியிருக்கும் மைனஸ் அந்த மைனஸை முதல் போட்டுக்கோங்க. ஏன்னா மைனர் வித் ப்ராப்பர் சைன் மைனஸ். அடுத்து இந்த 3ங்கிற எலிமெண்ட் இருக்கிற ரோவையும் காலத்தையும் டெலிட் பண்ணிருங்க. டெலிட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு செகண்ட் ஆர்டர் கிடைக்குது. இந்த செகண்ட் ஆர்டரை எக்ஸ்பேண்ட் பண்ணு. அப்போ மைனஸ் ஆஃப் 7 × -8 -56 + 0. அப்போ கோஃபேக்டர் ஆஃப் 3 that is capital A23 equal to என்ன வருது 56 வருது. ரைட்டா ஸோ இப்படிதான் கோஃபேக்டர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட்ஸை நம்ம நெக்ஸ்ட் மாடலில் பார்ப்போம். ஏன்னா நமக்கு டைம் இல்லை. ஸோ இதே அதிகமாகிடுச்சு. அப்போ கோஃபேக்டர்னா என்ன மைனர்னா என்ன இந்த ரெண்டுமே நம்ம இந்த கிளாஸ் நம்மளாம் பார்த்துருக்கோம். ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கு கரஸ்பாண்டிங்காக நம்மளால மைனர் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கு கரஸ்பாண்டிங்காக நம்மளால என்ன கண்டுபிடிக்க முடியும் கோஃபேக்டர் கண்டுபிடிக்க முடியும். ரைட்டா ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட்ஸும் இதில் எக்ஸசைஸ் சம்ஸும் பார்ப்போம். ஓகே தேங்க்யூ.